ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையாவுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துடுச்சு. சுந்தரவல்லி ஏதோ பிளான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுமே முழு உண்மையுமே மாதவி வந்து சொல்லிடுறாங்க. மாதவி வந்து சொன்னதும் சுந்தரவல்லியை போயிட்டு நம்ம அருணாச்சலா என்ன பாடுபடுத்த போகிறாரு அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையா சுந்தரவல்லியை கவனிக்கிறாரு. என்னடா இது, சூர்யா வேற அனுப்பிச்சி வச்சுட்டு இவ பாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காளே, புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி இருக்காளே அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, நான் சொல்கிறபடி தான் வந்து நீ கேட்டாகணும், எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. சுந்தரவல்லிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்து எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன், நீ வந்து அதை பார்க்க தான் போகிறீங்க, இந்த நந்தினி கிந்தினி வேலைக்காரி பட்டிக்காடு அப்படின்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அருணாச்சலாவுக்கு கோவம். அப்படி என்ன பண்ண போகிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவளை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, அவள் போட்ட பிச்சையில் நான் வாழ்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அவளை தீர்த்து கட்ட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம நந்தினிக்கு நம்ம அருணாச்சலாவுக்கு செம்ம ஷாக்காகிடுச்சு. ஐயோ, உடனே இந்த சூர்யா கிட்டே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு, சூர்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்டா, ஆனால் அதை நீ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா வந்து நந்தினி தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாங்கடா, என்ன ஆனாலும் சரி நந்தினிக்கும் நந்தினியோட குடும்பத்துக்கும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ அவள் கூட தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் தாய் குலத்தை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உடனே வந்துட்டு நம்ம நந்தினியை வந்துட்டு என்னடா இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம நந்தினிக்கிட்ட போய், சூர்யா சார், நந்தினி என்ன ஆனாலும் சரி, எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே இது எங்கள் அம்மா பழி வாங்கவோ பொய் சொல்லவோ சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு கோவம் வந்துடுது சூர்யா சாருக்கு கோவம் வரவும், நான் வந்துட்டு இதுக்கு மேலே என் தாய் குலத்தை சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அடுத்த கட்டமாக வா ஊருக்கு போகலாம், ஊருக்கு போயிட்டு என்னோடய தாய் குலத்து முன்னாடியே நான் வாழ்ந்து காட்ட போகிறவங்க கூட அப்படின்னு சொல்லவும், நந்தினிக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. என்னடா இது, சூர்யா சார் இப்படி பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி. சரி சார் போகலாம், வெயிட் பண்ணுங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நந்தினி வந்து போவாங்களா மாட்டாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.